திமுக காங்கிரஸ் கூட்டணி விவகாரத்தில் முதல்வருடன் திரு ப சிதம்பரத்துடைய சந்திப்பானது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல கள விவரம் என்ன என்பதை விவரிக்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடங்களை தாண்டி இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. என்ன சூழல் அங்க இருக்கு, விவரிங்க. முதலமைச்சர் இல்லத்துல 1 மணி நேரமாக இந்த ஆலோசனை நடைபெறுவதை பார்க்க முடிகிறது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப சிதம்பரம், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, திமுக எம்பி கனிமொழி, முதலமைச்சர் 4 பேர் இந்த ஆலோசனையில இருக்கிறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கூடுதல் தொகுதி வேணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாங்க. முதலமைச்சர் தான் இதுல ஃபைனல் டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கறதுனால காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதியை ஒதுக்குறதுக்கு முதலமைச்சர் முன் வருவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இங்க இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆனா இன்றைக்குள்ள முடிவு எட்டப்படும் அப்படின்னு தான் திமுக வட்டாரத்திலையும் காங்கிரஸ் வட்டாரத்திலையும் ஒரு தகவல் சொல்றாங்க. திமுக கூட்டணியில காங்கிரஸ் நீடிக்குமா, காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது திமுக தரப்புல நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவலா இருக்குது. இன்றைக்கு இரவு திமுக தரப்புல இருந்து ராஜ்யசபா வேட்பாளர் பட்டியலும் வெளியாகணும். அப்படி பட்டியலை வெளியிடணும் அப்படின்னா காங்கிரசினுடைய நிலைப்பாட்டை இப்பவே காங்கிரஸ் சொல்லணும் அப்படிங்கிறது திமுகவினுடைய ஒரு வலியுறுத்தலா இருக்கு. அதனால இந்த சந்திப்பு அப்படிங்கிறது டெல்லியில தேசிய தலைமை என்ன சொல்றாங்க அப்படிங்கறதுதான் ப சிதம்பரமும் செல்வபெருந்தகையும் முதலமைச்சர்கிட்ட சொல்றதா சொல்லப்படுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியை கொடுக்கிறோம், 25 அப்படிங்கிற நம்பரை கொடுக்கிறோம், ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் ராஜ்யசபா தேர்தல் வரும்போது நம்ம திமுக கிட்ட போய் ஆதரவு கேட்க வேண்டியிருக்கு. காங்கிரசுக்கே ஒரு 30 எம்எல்ஏக்கள் இருந்தாங்கன்னா ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது நம்மளை தேடி ஒவ்வொரு முறையும் வரும். அதனால இந்த முறை 35 சீட்டை குறைஞ்சது இருந்து வாங்கிக்கணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாங்க. அதனால இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இன்னும் நீடிக்கிறத பார்க்க முடிகிறது. இப்போ வரைக்கும் அந்த நம்பர்ஸை இறுதிப்படுத்துறதுல ஒரு சுமூக முடிவு வரல அப்படின்னு தான் தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த ஆலோசனை அப்படிங்கிறது இன்னும் ஒரு 20 நிமிடம் வரைக்கும் நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. முதலமைச்சர் இல்லத்துல மதிய உணவு அருந்ததோடு இந்த மீட்டிங் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறத நமக்கு தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த ஆலோசனை முடிஞ்சதற்கு பிறகு திமுக காங்கிரஸ் கூட்டணி விவகாரத்துல ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு களத்துல நமக்கு தகவல் கிடைக்கப்படுது. ரமேஷ், இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்பர்ஸ் தான் இப்ப இதுல முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப 20 நிமிஷங்கள் தாண்டியும் ஒருவேளை இறுதி முடிவு இப்ப எடுக்கப்படலை அப்படின்னா திரும்ப செகண்ட் ரவுண்டுக்கு அவங்க போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாமா, இல்ல இந்த இன்னைக்கே இதுக்கான இறுதி முடிவு தெரிஞ்சிரும்னு எதிர்பார்க்கலாமா? செகண்ட் ரவுண்ட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா 2 தரப்புலையும் நம்ம பேசும்போது அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இன்னைக்கே ஒரு முடிவு வந்துடும் அப்படின்னு தான் சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா ராஜ்யசபா தேர்தல் தான். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ராஜ்யசபா தேர்தல் வர்றதுனால ராஜ்யசபா தேர்தல் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. திமுக வேட்பாளரை அறிவிக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லியே ஆகணும். ஒரு சீட் தேமுதிகவுக்கு போயிருச்சுன்னா மீதி 3 வேட்பாளரை திமுக அறிவிக்கணும். காங்கிரஸ்க்கு ஒரு இடம் கொடுத்துட்டா 2 வேட்பாளர்களை தான் திமுக அறிவிக்கணும். 5ஆம் தேதி நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு கடைசி நாள் ராஜ்யசபா தேர்தலுக்கு. அதனால இன்னைக்கு இரவும் இல்லைன்னா நாளைக்கு காலையிலயோ வேட்பாளரை அறிவிச்சாதான் வேட்பாளர்கள் அவங்களுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியும், வேட்புமனு தாக்கல் பண்ண முடியும். அதனால இதுதான் கடைசி ஆலோசனை அப்படின்னு இருந்த தரப்புலையுமே சொல்றாங்க. இன்றைய ஆலோசனையில ஒண்ணு சுமூக உடன்பாடு எட்டப்படும், இல்லைன்னா காங்கிரசினுடைய தேசிய தலைமை அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னு அடுத்த கட்ட அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 25 பிளஸ் ஒரு ராஜ்யசபா அப்படிங்கிற ஆஃபர்ல இருந்து கூடுதலா வருவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஆஃபர் 25 தான், நிராகரிக்கிறதும் ஏற்றுக்கொள்றதும் காங்கிரசினுடைய நிலைப்பாடு அப்படின்னு திமுக தரப்புல சொல்றாங்க. ஆனா முதலமைச்சர் ஃபைனல் கால் எடுக்கக்கூடிய ஒருவர், அவர் திமுகவுக்கு காங்கிரசுக்கு 27 28 தொகுதி வரைக்கும் கொடுக்க முன் வருவாரா, காங்கிரஸ் 35 அப்படிங்கிற நம்பர்ஸ்ல இருந்து குறைஞ்சி தொகுதியை வாங்குறதுக்கு முன் வருவாங்களா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா தான் இருக்கு. ஆனா இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நாள் இந்த ஆலோசனை தான் ஒரு முக்கியமான ஆலோசனை. இந்த ஆலோசனைக்கு பிறகு அடுத்த கட்ட தகவல், அடுத்த கட்ட அறிவிப்பு அப்படிங்கிறது திமுக காங்கிரஸை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலேயோ இல்ல அடுத்த கட்ட நகர்வை குறித்தோ தான் போகும் அப்படிங்கிறது தான் களத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவலா இருக்கு.
ரைட். இப்போ செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்லாம் போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை, நேரமும் இல்லை அப்படிங்கிறது தான் கள யதார்த்தமாக இருக்குது. காரணம், இந்த முறை வந்து ராஜ்யசபா சீட்டு தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலுடைய கூட்டணி அரசியலை முடிவு செய்யுது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ராஜ்யசபா சீட் நாங்கள் கொடுக்குறோம், அது அப்புறம் பார்க்கலாம், இப்போ நம்ம இதுக்கு வரலாங்கிற ஒரு பேச்சுவார்த்தையோட போகும். ஆனால் இந்த வாட்டி சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியே இன்னும் அறிவிக்கப்படலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே ராஜ்யசபா அந்த தேர்தல் வருது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இருவரும் கட்சிகளுமே யார் யாருக்கு அந்த ராஜ்யசபா சீட்டை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமா இங்கே பார்க்கப்படுது. ஏன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த மாநிலங்களவை சீட் அது அவங்களுடைய முக்கியமான ஒரு அஜெண்டாவாக இருக்கும். இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ காங்கிரஸ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ராஜ்யசபா சீட் ப்ளஸ் 35 இடங்கள் அப்படிங்கிறதுக்கு திமுக முன்வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை திமுக சொல்லக்கூடிய நம்பர்ஸுக்கு காங்கிரஸ் வந்து பின்வாங்கி சரி ஓகே அப்படின்னு வருவாங்களா அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் தான் இப்போ இந்த இரு கட்சிகளும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரவுண்ட் திரும்ப பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது களயதார்த்தமாக இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் ஒரு 20லிருந்து 30 நிமிடங்கள் வரைக்கும் இந்த ஆலோசனை போகலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.